ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் 3D அப்படின்ற ஒரு கேம் ப்ளே இதை பார்க்க போகிறோம். கேம் ப்ளே ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பேர் வந்து மிஸ்டி. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல லெசனாக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டே ஒரு மிஷின் கொடுத்துட்டாங்க. இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மவுஸ் ட்ராப் கண்டுபிடிச்சி மிஸ்டியோட டேபிளில் வந்து வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ குடும்பக்காரியாக இருக்கா பாருங்கள். அதுவும் போய் நம்மளுக்கு மேக்ஸ் டீச்சராக வந்திருக்கா. ஸோ அவ்வளோ சும்மா விடலாமா? விடக்கூடாது. வாங்க. ஓகே கைஸ், இப்போ காலாங்கத்தாலே ஐயோ எனக்கு தூக்கம் வருது, அதுக்குள்ளேயே சூரியன் விடுச்சிருச்சா அப்படின்னு கத்தினுக்கிறா. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி அண்ட் தென் எப்படி பட்டன் டச் பண்ணுறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த கபோர்டில் வந்து அந்த ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது இருக்க முடியல. ஓகே, இதெல்லாம் எனக்கே தெரியுங்க. நீங்கள் என்னை விட்டால் போதும், இப்போவே திருப்பி அந்த பஞ்சு முட்டாய் அந்த தலை இருக்குது பார்த்தீங்களா, தலை மொட்டை அடித்து விட்டுடலாம். நானும் பார்க்குறேன். அப்போத்துலேருந்து அந்த நம்மளோட மிஸ்டியோட மண்டை மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். அது ஏன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, போய் பேப்பர் படிப்போம். மிஸ்டி என்னாச்சுன்னு தெரியல, கை போச்சு கால் போச்சுன்னு கத்தினுக்கிறா. சரி, அவ்வளோ விடுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்கு போகலாம். நம்ம இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்று லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை பண்ணிக்கோங்க. நம்ம இன்ட்ரோவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இன்ட்ரோ போடலாம். ஓகே கைஸ், நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து இங்கே புதுசாக ஒரு லெவல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஸ்கேரி கேட்டுன்ட்டு. இது என்னடா இது, பூனையை தூக்கிட்டாரா இவளே? சரி, ஓகே விடுங்க, பார்த்துப்போம். நம்மளுக்கு எதுவும் மெசேஜ் வந்திருக்கு, போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, நம்ம தான் டைனி அப்படின்றவங்களோட கேட்னா. நம்மளோட மாஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மிஸ்டியை வந்து ஒரு வழி பண்ணுற சொல்லிட்டாங்க. பண்ணிடலாமா? சும்மாவே நம்ம அதை வழி பண்ணிவிடுவோம். இன்றைக்கி சொல்லவே தேவையில்ல. நம்ம இப்போ அதை என்ன பண்ணோன்னா, 2 ஆப்ஜெக்டை தூக்கி அவள் மண்டை மேலே போட்டு கொள்ள சொல்லிட்டாங்க. வாங்க. ஓகே, எங்கே போயிட்டாவ? இப்போதைக்கு வரலை. சரி, சும்மா தூக்கி போட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்குது. இதையும் தூக்கி போட்டு போவோம். எங்கே போயிட்டான்னு தெரியலையே. வந்தால் அவள் மண்டை மேலேயே போடலாம். அதோ வந்துட்டா, போடு. நின்று ஸ்டைலை பார்த்தீங்களா? நல்லா நின்றுக்கிட்டு இருக்கா, கரண்ட்டில் ஷாக் அடிச்சு காக்கா மாதிரி. சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த லெவலை முடிச்சிட்டோம். பட் இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து சைட் லெவல் தான். நம்ம மெயின் சாப்டரை பார்க்கலாம். நம்ம சாப்டர் 1 ட்ரபிள் இன் அ பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மிஸ்டி சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து உப்பு போட சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம் வாங்க. நான் செஞ்ச சாப்பாடு என்னாலே சாப்பிட முடியாது, வேற வழி இல்ல, சாப்பிட்டா அதுக்கு தான் ஒரு ஷெஃப் வைக்கணும்ன்றது. சரி, ஓகே, சாப்பிடுவோம். இல்லை, எனக்கு புரியல. அவள் செஞ்ச சாப்பாடே அவளால் சாப்பிட முடியாதா? அப்போ எந்த இதுக்கு நீ சமைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. விடுங்க, அவள் சமைச்சா மேபி ஏதாவது பாய்சனாக தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ நம்மளுக்கு கொடுத்த மிஷினை போய் முடிக்கலாம். அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இங்கே உப்பு இருக்குது, உப்பு எடுத்தால் சாப்பாட்டிலே கொட்டு. பட் இப்படி பண்ணக்கூடாது தான், என்ன பண்ணுறது? சரி, ஓகே விடுங்க. ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து போய் சொல்லிட்டாங்க. ரொம்ப பசிக்குது, நான் செஞ்ச சாப்பாடு நானே சாப்பிட போறேன். எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா? பாவக்காய் தொக்கு வாயில எடுத்து வச்சு ஓகே கைஸ், நம்ம உப்பு போட்டதில் தப்பே இல்லைன்னு இப்போ தோணுது. ஏன்னா அவள் ஆல்ரெடி செஞ்சதே பாவக்காய் தொக்கா, அதை மனுஷன் சாப்பிட முடியுமா? சரி, ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்கு போகலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம
பஞ்சு மிட்டாய் தலை டீச்சருக்கு வந்து என்ன பிடிக்கும்னா டிவி ஷோஸ் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஷோ வந்து கெடுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அசால்ட்டான வேலை, கெடுத்துடலாம் வாங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பேய் படம் டான்ஸ் ஷோலாம் போட்டிருப்பாங்க, உட்காந்து பார்க்கலாம். பார்க்கலாம் வாமா, இப்போ நாங்களும் பார்க்க தானே போகிறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம போய் இங்கே ஒரு நம்மளுக்கு எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கொடுத்தோம். ஓகே, லாஃபிங் போர்ஷன் நம்ம போட்டிருக்கோம். என்ன இவ பைத்த காட்சியுமே சிரிச்சிட்டு இருக்கா? என்னாச்சுன்னு தெரியல கைஸ். ஏதோ ஒரு போர்ஷனை போட்டோம், அதுலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அடியே என்னடி பண்ண? என்னால சிரிப்பை நிறுத்தவே முடியல. ஐயோ வயிறு வலிக்குதே, நிறுத்தடி. ஐயோ டீச்சர், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ விட்டா இது இவ பேசுறதுக்கே நம்ம இப்போ அவள் டிவி வந்து என்ன பண்ண போறேன்னா, உன் கண்ணு முன்னாடி க்ரோவர் எடுத்து டிவி மண்ணை மேலேயே போடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குது, ஆட்டையை போட்டுரும். உன் வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த ஜூஸ் பாட்டிலையாவது ஆட்டையை போட்டு போகிறேன். இது ஒரு ஸ்டார் இருக்குது. ஓகே, இது நம்மளுக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். எங்கே இருக்கா கைஸ்? இங்கே தான் இருக்கா. கிட்ட போனால் அடிச்சிடுவாளோ? சரி ஓகே, பார்த்துப்போம். அங்கே க்ரோபார் தோ இருக்குது. இப்போ பார், நான் சொன்ன மாதிரி செய்ய போகிறேன். போடுறா, போச்சு. ஐயோ போச்சு 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 போச்சு. நல்ல வேலை அவள் பார்க்கல. ஐயோ பார்த்துட்டா. ஓடு 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 ஓடு, அவள் பார்த்துட்டா, போச்சா. வராளா? இல்லை வரல. வரா. ஐயோ போய் டிவி பாடுறி. என் டிவியை உடைச்ச, இந்த வாங்கிக்கோ. அது ஒன்றும் பாட்டி, சும்மா வரலான்னு எடுத்த, அது திடீர்னு அப்படி ஆயிடுச்சு. போடி, அப்படி தான் நீ உடைப்ப. இப்போ பாரு, அது குரோபாரை தூக்கி மண்டை மேலே போடுறலான்னு இல்லையான்ட்டு. இங்கே கிட்ட வாடி, வாடி, நீயா நானா பார்த்தலாம். எங்கள் கார் கேட்குதா பாரு. ஐயோ ஏய் வாடி, இந்த வாங்கிக்கோ. குரோபாரை தூக்கி மண்டை மேலே போடுறேன்னா வயிற்று பக்கம் வந்து பாரு, உன் மண்டை மேலே போடுற நாள். ஐயோ டீச்சர், நான் சும்மா சொன்னேன், நீங்கள் நம்பிட்டீங்களா? சும்மா ப்ராங்க்கு. உங்களுக்கு வந்து நான் உங்கள் பர்த்டே அன்னைக்கு புதுசாக ஐஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் டீச்சர். போச்சுக்காதீங்க. இவன் மூஞ்சிக்கு ஐஃபோன் ஒன்று குறைச்சி. சரி ஓகே. அண்ட் தென் இந்த கேமில் வர்றது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன். நீங்கள் உங்கள் டீச்சர்லாம் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, என்னங்க அழுவ ஆரம்பிச்சிட்டா? சரி விடுங்க, நம்ம மேலே முட்டியை தூக்கி அடிச்சிருக்கா. அவள் டிவி உடச்சது சரியாக போச்சு. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சாப்டர் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட டீச்சர் வந்து எங்கேயோ பார்ட்டிக்கு போகிறாங்களா, அந்த பார்ட்டிக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் போகிற பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். உலகத்துலேயே நான் தான் அழகி. இவன் என்ன காய்ஸ் அடிக்கடிக்கு ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறா. இது இந்த மூஞ்சி அழகியா? ஐயோ கடவுளே, அடப்பாவி. இங்கே பாருங்க காய்ஸ், நம்ம வருவோம்னு தெரிஞ்சே ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா. அந்த ட்ராப்பில் நான் போய் மாட்டுறா பார்த்தீங்களா? சூப்பர். ஓகே, இந்த ட்ராப் அப்படிக்கா போட்டே, அது ஆல்ரெடி இதுவாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து அவளோட ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைடில் இருக்க ஓம்ஷருங்க. ஆமாம் கைஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கட் சீனில் வந்த மாதிரி இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஒரு வேளை இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்கும். ஏன்னா அங்கேயே கொட்ட இடத்துல போட்டுருந்துச்சு மிஸ்டியோட ரூமுன்ட்டு. மேபி கபோர்டில் தான் எங்கேயாவது வச்சுருப்பா. இந்த கபோர்டில் இல்லை, இந்த கபோர்டில் போடு. ட்ரெஸ்ஸு கச்சிச்சு, நல்லா சூனியக்காரி ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சுக்கு மண்டையில் ஏதாவது தூக்கி அடிச்சிருவா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு அப்பீட் ஆகிடுவோம். ஓகே கைஸ், இங்கே தான் ரூம் இருக்குது. என்ன ரூம் இது? பேஸ்மெண்ட்லாம் இப்போதைக்கு வேணாம், நான் அப்புறமா வந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒன்றும் இல்லை. ஆனால் வீடு பார்க்க செம்ம பெருசாக இருக்குது கைஸ். இந்த ஒரு வீட்டில் எப்படி தனியாக இருக்கான்னு எனக்கு புரியல. நைட்டில் ஏதாவது பேய் வந்து அமுக்கிடுச்சுன்னா விடுங்க, இவ்வளோ ஒரு பேய் தான். கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் பண்ணேன். ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மிஸ்டிக்கு வெறும் பேச்சு தான். ஸோ அதனால் அவள் பேக்கை வந்து நம்ம பஞ்சர் ஆக போகிறோம். சாரி பாட்டி, மன்னிச்சிக்கோ. நல்லா காஃபி குடிச்சிட்ருக்க. பட் நீ உன் வாயால் இப்போ உனக்கு பின்னாடி சூனியம் வரப்போகுது.
என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விடுங்கள் கைஸ். யாராவது மிஸ்டியோட ஃபேனாக இருந்தால் என்னை தாழ்மையுடன் மன்னித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ அவளை போட்டு போலன்னு பொழக்க போகிறேன். இந்தா புடி ட்ராப்பை நீயே வச்சுக்கோ. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ஊசி கிடச்சிருக்கு. ஊசி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷோபா மேலே வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாங்கெட் இருக்குது. இதையும் தூக்கி போட்டுடலாம். ஓகே, என்னடா இது நியூஸ் பேப்பரா? அடச்சை, நியூஸ் பேப்பர் யாருக்கு வேணும்? பிளாங்கெட் தான் எனக்கு வேணும். ஓகே, இருந்தாலும் நம்ம இந்த நியூஸ் பேப்பரும் இங்கேயே வச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து எப்படி இருந்தாலும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு தான் வருவா. தூக்கி அப்படியா போடும். எங்கே போச்சு? சரி விடுங்க, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அப்புறம் பின்னாடி வந்து இதையும் நீ தான் பண்ணியா அப்படின்னு வா. எதுக்கு? என்ன வந்தாலா இல்லையா? தோ வரா பாருங்கள். அவ்வளோதான் பாட்டி, நீங்கள் நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறேன். காலம் போகிற வயசில் ஐயையோ, நல்ல வேலை. ஓகே ஐஸ், அவளுக்கு நம்மளுக்கு கேட்கல, கையம்மையான்னு கத்தினுங்கிறா. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மிஷின் வந்து என்ன பண்ணியிருக்கானா, இந்த சூனியக்கார கிழவி ஒரு பூனைக்குட்டியை பிடிச்சி அடித்து வச்சுருக்கா. பாவம், அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணியிருக்கும்? ஸோ சேட். இன்னைக்கு உன் மண்டையில் இருக்க முடிய சொட்டை போட்டு வலிக்க போகிறப்பார். உனக்கு இருக்குது. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ போய் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டி பிடிச்சி வச்சுருக்க பூனையை நம்ம காப்பாற்ற போகிறோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம், போய் பூனைக்குட்டியை காப்பாற்றலாம். இங்கே எந்த ஒரு ரூமில் தான் அந்த பூனைக்குட்டியை அடைச்சி வச்சுருப்பா, கல் நெஞ்சக்காய். சரி ஓகே கைஸ், நம்ம ரூமாக போய் தேடுவோம். இது என்ன ரூம்? ஐயோ, பாத்துறா, ஓடு. கடவுளே, என்னடா இது என்ன ரூம்? ஸ்கல்ப்சர் ரூமா? ஓகே, நம்ம ஒரு ரூமுக்கு பின்னாடியும் ஒரு இது போட்டிருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் என்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டார்ச்சர் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு தான் நம்ம இப்போ போய் எடுக்கணும். பூனைக்குட்டியை போய் காப்பாற்றணும். ஆக்சுவலி இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த ரூம் தான். ஓகே, நம்ம இந்த பூனைக்குட்டியை வந்து காப்பாற்றிடலாமா? செல்லக்குட்டி, நீ வா, நான் காப்பாற்றிடுறேன். எங்கே போச்சு சாவி? டோரு போ. ஓகே கைஸ், நம்ம இந்த பூனைக்குட்டியை தூக்கலாமா? எங்கே போகுது? வா சீக்கிரம், நம்ம இங்கேருந்து போயிடலாம். வா. ஐயோ, பார்த்துட்டு வந்துட்டாலே. கைஸ், நான் அந்த கேட்டை தூக்கிட்டேன். அவள் வந்து துரத்திக்கிட்டு இருக்கா. போச்சுடா. இனியா நீ செய்ய போறியா? மண்டை மேலே போட போகிறேன். ஓகே கைஸ், நம்ம ஆவலுடன் எடுத்து பார்த்துட்டு இருந்த ஒரு லெவல் வந்துருச்சு. மிஸ்டியோட பர்த்டே தான் நம்ம இன்னைக்கு நாசமாக்க போகிறோம். வாங்க. ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓகே கைஸ், இவங்க ஆல்ரெடி என்னோடய மேக்ஸ் டீச்சராக இருப்பதனால் இவங்களுக்கு நான் ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். என்ன கிஃப்ட் என்றால் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள். சாரி, அடிக்கடி தூய தமிழை பேசுகிறேன்னு சொல்லிட்டு தமிழை கொலை பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபயர் கேக்கர்ஸ். அதாவது நம்ம ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கணும். ராக்கெட்டை கண்டுபிடிச்சி இது வாயிலே சொறி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணணும் சொல்லி. ஓகே, நம்ம வேறு பின்னாடியே துரத்திட்டுருக்காளே. ஏண்டி கொஞ்சமாதிரி என்னை பேச விட்றியாடி? பின்னாடியே துரத்திக்கிட்டு. இன்றைக்கி நான் உன் பர்த்டேக்கு எதுக்கு வந்திருக்கேன்? வீடு அழகாக டெக்கரேஷன் பண்ணி கேக் வெட்டி கொண்டாடலான்னு வந்திருக்கேன். இது மாதிரி நீ பண்ணனா நான் எப்படி உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியும்? இங்கே ஜூஸ் பாட்டில், இது ஆட்டையை போடும். ஓகே கைஸ், நம்ம எதுக்கு ஜூஸ் பாட்டில் ஆட்டையை போட்டோன்னா நம்மளுக்கு எனர்ஜி அடிக்கடி காலி ஆகிடும். ஸோ அதனால தான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே சைடில் விங்ஸ் முளைச்சி பறக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு கிராக்கரை வந்து கண்டுபிடிக்கணும். கிராக்கர்ஸ்க்கு நான் எங்கே போகுது? வீடு ஃபுல்லாக தேடுவோம். இந்த ரூமில் இல்லை. இது என்ன ரூம்? இந்த ரூம்லேயும் இல்லை. மியூசிக் ரூம். இந்த பாட்டிக்கு மனசில் பெரிய மியூசிக் டைரக்டர் நினப்பு. சரி ஓகே, திரும்பவும் நம்ம பேசலாம் கேட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு முன்னாடி இங்கே டேப் இருக்குது, டேப் எடுத்துப்போம். ஐயோ, துரத்துறாளே பாட்டி, ஏன் இப்படி பண்ணுற? ஓகே, ஓகே அப்படியே அவன் நின்றுட்டா. இப்போதைக்கு நம்ம அந்த பக்கம் போகாமல் இங்கேயே தேடுவோம். இங்கே இருக்குதா? இங்கேயும் இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே எப்படி அதெல்லாம் இருக்கும்? நான் வேறு போய் அவனுக்குள்ளே தேட. மோஸ்ட்லி கிச்சன் ரூம்லலாம் வைக்க மாட்டாங்க கிராக்கர்ஸை. மேபி இந்த வெளியில் இருக்குமோ? ஆனால் வெளியில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எங்கடா வச்சுருக்கீங்க? திரும்பவும் மேலே போய் செக் பண்ணலாமா? அட கடவுளே.
தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. என் பர்த்டேக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே நான் பக்கோடா பாவக்காய் பக்கோடா செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு போங்க. என்ன பாட்டி தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, கனவுல உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. கனவுல கூட பாவக்காய் பக்கோடா விட மாட்டுது. பாவக்கான்ட்டு சை. ஓகே கைஸ், நானும் இந்த வீட்டை ரொம்ப நேரமாக அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கேன். எனக்கு கடைசி வரைக்கும் இந்த கிராக்கர்ஸ் கிடச்ச மாதிரியே தெரியல. ஸோ பேசாமல் இந்த பறந்துட்டு இருக்கிறதையே கிளிக் பண்ணி வாங்கிடலாமா? என்ன சொல்கிறீங்க? ஐயோ போச்சுடா, வேறு வழி இல்லை, பேசாமல் அதே பண்ணிடலாம். ஓகே வந்துருச்சு. நீங்கள் யாராவது இந்த கேம் ப்ளே விளாடும் போது உங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ் எங்கே இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது பக்கா இல்லை வேறு ஏதாவது தெரியல ஆனால் நான் ரொம்ப நேரமாக தேடினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு வர வழி தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பாட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சீக்கிரம் வாங்க பாட்டி, உனக்காக கேக்கில் ஒரு சர்ப்ரைஸு. வாய் வேறு வளருது. சரி இதை போகிற செல்லம், இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால கேண்டில் கொளுத்தி என்னோட ஆசையை நிறைவேற்றி இன்னைக்கு என் பர்த்டே நல்லா பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வரணும். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மிஸ்டியோட பர்த்டேவை கெடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதோட இந்த கேம் ப்ளே வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.